இன்றைக்கு நான் இங்கே வரவிருந்த காரணத்தை பற்றி ஐயா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஜெனீவாவிலே மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே முதல் நாளிலே இருந்து நாங்கள் சமூகமாக இருந்து இலங்கை சம்பந்தமான விசாரணை அறிக்கை வெளிவருவது காலத்திலே அந்த அறிக்கையை ஒட்டின தீர்மானம் எப்படியானதாக இருக்க வேண்டும், அப்படியானதான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து சில நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருந்தோம். வாணி செல்வராஜாவும் அங்கே கூட என்னோடு இருந்தார். நாங்கள் எங்களுடைய கணிப்பின்படி ஒரு வெற்றிகரமான இன்றைய சூழ்நிலையிலே ஒரு வெற்றிகரமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட கூடுதலான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் விசேஷமாக உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்தபடி 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த கையோடு மே மாதம் 26ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் பயங்கரவாதத்தை முறியடித்ததற்காக இலங்கை அரசாங்கத்தை பாராட்டி நிறைவேற்றின தீர்மானம். அந்த போரின் இறுதி கட்டத்திலே நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற பல மீறல்கள் சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றியம் கேள்வி எழுப்புவதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர அதை இலங்கை அரசாங்கம் வேறு பல நாடுகளுடைய உதவியோடு மாற்றி அமைத்து இலங்கை அரசாங்கத்தை பாராட்டுகிற தீர்மானமாக அது நிறைவேறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இதை நாங்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது முக்கியமானது. ஏனென்றால் அதே மனித உரிமை பேரவை தான் சென்ற வருடம் மார்ச் மாதம் 5 வருட காலத்துக்குள்ளே இலங்கை சம்பந்தமாக ஒரு சர்வதேச விசாரணையை ஆணையிடுகிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியது. இந்த மாற்றம் எப்படியாக நிகழ்ந்தது என்பது பலருக்கு தெரியாது. தெரிந்தவர்களும் அதை பற்றி பேசுவதில்லை. 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் அமர்விலே கனடா நாடு திரும்பவும் இந்த கேள்விகளை எழுப்புகிற ஒரு தீர்மானத்தை முன்வைத்தது. ஒரு கலந்துரையாடலுக்காக மட்டும் ஒரு தீர்மானத்தை முன்வைத்தது. ஆனால் அப்படியான தீர்மானத்தை கூட நிறைவேற்றுவதற்கு உறுப்பு நாடுகளுடைய ஆதரவு இல்லாத காரணத்தினாலே கனடா அதனை பின்போட்டது உங்களுக்கு ஞாபகம். அந்த தடவை தாங்கள் அதை கொண்டு வராமல் என்றால் எட்டி பார்க்கிற போது அதற்கு சார்பான நாடுகள் போதாத காரணத்தினாலே அது பின்போடப்பட்டது. அதற்கு 2 மாதங்களுக்கு பிறகு 1 மாதத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அக்டோபர் இறுதியிலே நாங்கள் ராஜாங்க திணைக்களத்தினாலே அழைக்கப்பட்டு அங்கே ஒரு சந்திப்பெல்லாம் பல சந்திப்புகளை 3 நாட்கள் தங்கியிருந்து நாங்கள் மேற்கொண்டோம். அந்த சந்திப்புகளிலே தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இது சம்பந்தமாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பிரேரணையை அல்லது ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா முன் கொண்டு வர வேண்டும் என்கின்ற யோசனையை நாங்கள் முன்வைத்து அமெரிக்கா அதை ஏற்றுக்கொண்டது. என்றால் அமெரிக்கா போன்ற ஒரு நாடு அதனை முன்னின்று
செய்தால் தவிர இது இடம்பெறாது என்பது எங்களுடைய கருத்தாக இருந்தது. நாங்கள் அவர்களோடு பேசி உடனடியாக அவர்களுக்கு அந்த தீர்மானத்தை சொல்லவில்லை. ஆனால் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு நாள் விஜயம் ஒன்றை நான் அமெரிக்க ராஜாங்க திரைக்களத்துக்கு மேற்கொண்டிருந்தேன். இங்கே வந்தபோது நினைக்கிறேன் கனடிய தமிழ் காங்கிரஸ் நிதி சேகரிப்பு இரவு விருந்து ஒன்றை ஒழுங்குபடுத்தினார்கள். அதில் பேசிவிட்டு ஒரு நாள் விஜயம் ஒன்றை நான் மேற்கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார்கள், நாங்கள் ஒரு தீர்மானம் முன்வைப்பதற்காக தீர்மானத்திற்கு போனோம். அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி மரியோ ஒட்டேரா என்கின்ற பிரதி ராஜாங்க செயலாளர் இலங்கைக்கு வருகை தந்த போது அந்த தீர்மானத்தை எங்களுக்கு முதலிலே அறிவித்தார். அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அதன் காரணமாகத்தான் 2012ஆம் ஆண்டு முதலாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ச்சியாக 2013ஆம் ஆண்டும் இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 2 தீர்மானங்கள் இந்த போர் குற்றம், மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தின தீர்மானம். நான் இதை பற்றி சொல்வதற்கு ஒரு காரணம். அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உலகமே இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளும் ஆதரவு செலுத்தின. ஆனால் அந்த தீர்மானத்திலே சொல்லப்பட்டது என்ன? இலங்கை அரசாங்கம் அந்த விசாரணையை நடத்த வேண்டும். 2012-13 அதில் சர்வதேச விசாரணை இருக்கவில்லை. நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்று, சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட போதும் அந்த தீர்மானங்களிலே இருந்தது இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்பு கொண்டு இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று, அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அனைத்து தமிழ் தரப்புகளும் வேலை செய்யும். எதற்காக அவர்கள் ஆதரவு செலுத்தினார்கள் என்று இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்த்து கேட்டால், ஒரு உள்ளக பொறுமுறைக்காக எல்லா தமிழ் தரப்புகளும் அந்த தீர்மானங்களுக்கு ஆதரவு அளித்தனர். உள்ளக பொறுமுறைக்காக உள்நாட்டிலேயே ஒரு விசாரணை நடக்க வேண்டும் என்றால் அந்த தீர்மானங்கள் சொன்னனர். அதற்கு ஆதரவாகத்தான் எல்லா தமிழ் தரப்புகளும் மற்ற நாடுகளுடைய ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை செய்யாத காரணத்தினாலே இறுதியாக சென்ற வருடம் மார்ச் மாதம் ஒரு சர்வதேச விசாரணை உருவாக்கப்பட்டது. இதிலே விசித்திரம் என்னவென்று சொன்னார், முதல் 2 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் சர்வதேச விசாரணை என்ற ஒரு தீர்மானம் வருகிற போது இது வேண்டாம், இதுல பிரயோசனம் இல்லை, இதுல சர்வதேச விசாரணை இல்லை என்று சொல்லி சென்ற வருடம் ஒரு பெரியதொரு நாடகத்தை ஜெனீவாவிலும் வேறுகளிலேயும் நடத்தியது உங்களுக்கு தெரியும். அந்த தீர்மான நகல்களை ஜெனீவாவிலே எரித்ததும் அதற்கு எதிராக செயல்பட்டது இந்த தரப்பு. ஆகவே உள்ளக பொறிமுறையை ஆதரித்தவர்கள் சர்வதேச விசாரணை என்று வந்தபோது அது பிரயோஜனமற்றது என்று சொல்லி எதிர்த்தார். நாங்கள் தொடர்ச்சியாக நான் ஜெனீவாவிலே நின்று கூட பல தடவைகள் இதை விமர்சிக்க வேண்டாம், இதிலே சர்வதேச விசாரணை உண்டு என்று எவ்வளவுதான் கேட்டுக்கொண்ட போதும் அதை எதிராகத்தான் பல செயல்பட்டார்கள். சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இலங்கையிலேயும் கூட சில தமிழ் அரசியல் கட்சிகள் இது பிரயோசனமற்றது, இதிலே சர்வதேச விசாரணை இல்லை என்று வாதிட்டார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த வரைவு முன்வைக்கப்பட்ட போது இப்படியான விமர்சனங்கள் வந்த போது சம்பந்தன் ஐயாவிடம் பிபிசி ஒரு செவி ஒன்று இருந்தார். அதிலே அந்த செவியை கேள்வி கேட்டவர் ஐயாவிடம் கேட்டார், ஐயா இதிலே சர்வதேச விசாரணை இல்லையாமே, நீங்களே இதை ஆதரிக்கிறீர்கள். ஐயா திரும்பி கேட்டார், யார் இந்த விசாரணையை நடத்துவது? செவி எடுத்தவர் சொன்னார், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாலைகள் நடத்துகிற விசாரணை. ஐயா திரும்பி கேட்டார், அது உள்நாட்டு விசாரணையோ? அது உள்நாட்டு விசாரணை. அந்த அளவுக்கு இலகுவான ஒரு விடயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இதிலே சர்வதேச விசாரணை இல்லை, இது பிரயோஜனமற்றது, இது எங்களுடைய போராட்டத்தை நளினப்படுத்துகிறது என்று சொல்லி பெரிய பிரச்சாரம் செய்து மக்களை குழப்பினர். ஒரு வரலாறு இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், எல்லாம் சொல்வதற்கு ஒரு காரணம். மக்களை குழப்புகிற
செயற்பாடு இன்றைக்கும் தொடர்கிறது. ஆனால் அதே சர்வதேச விசாரணை நடைபெற்றது சர்வதேச விசாரணை. அதில் எவருக்கும் எந்த விதமான சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் உள்நாட்டு பங்களிப்பு எதுவுமே இருக்கவில்லை. முற்று முழுக்க சர்வதேச விசாரணை. அதனுடைய அறிக்கை மார்ச் மாதம் வெளிவர இருந்தது. அது ஒரு தரம் மட்டும் பின்போடுகிறதாக செப்டம்பருக்கு பின்போடப்பட்டது. ஆனால் செப்டம்பரிலே அந்த அறிக்கை வருவதற்கு முன்னதாக, ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாக, உங்களுக்கு ஜாபம் பண்மையில் இருக்கின்ற சம்பவங்கள், இதே தரப்புகள் இந்த இதிலே சர்வதேச விசாரணை இல்லை, இது பிரயோஜனமற்றது என்று சொன்ன அதே ஆட்கள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கூக்குரல் நடத்துகிறார். சர்வதேச விசாரணை வேண்டும். எல்லா படத்திலையும் பெரிய குழப்பம். அப்ப இப்ப நடந்தது இல்லை. ஒரு விசாரணை, முழுமையான சர்வதேச விசாரணை நடந்திருக்கிறது, அறிக்கை வர இருக்கிறது. அந்த நேரத்தில் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டால், அப்ப நடந்தது என்ன? அது வேண்டாம், இன்னொன்று வேண்டும் என்று கேட்கிறார்களா? பாரிய குழப்பம் மக்கள் மனதில் ஏற்பட்டது. நாங்கள் எவ்வளவுதான் விளக்கத்தை சொன்னாலும் அதையும் ஒருவர் சொன்னதை, இன்னொருவர் சொன்னதை, வேறொருவர் சொன்னதை, அதிலே முரண்பாடு இருக்கிறது என்றெல்லாம் நுணுக்கம் கண்டுபிடித்து மக்களை இன்னும் கூட குழப்பினார்களே தவிர எங்களுடைய விளக்கங்களை மக்களிடத்திலே கொண்டு செல்லவில்லை. நாங்கள் சொன்னோம் ஒரு விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. அந்த விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. அது முடிந்தது. முடிஞ்ச பார்க்க வந்தது. அந்த சர்வதேச விசாரணை நடந்து முடிந்து அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. அதை சொன்னால் அப்ப சர்வதேச விசாரணை முடிஞ்சுதா? அப்ப இனி ஒன்றும் இல்லையா? அப்படி சொல்ல, அந்த விசாரணை முடிந்திருக்கிறது. இப்போ உயர்ஸ்தானியர் சொல்லியிருக்கிறார், அது நடத்தப்பட்ட சர்வதேச விசாரணை ஒரு மனித உரிமை விசாரணை. அந்த விசாரணை அறிக்கையிலே தெளிவாக சில பரிந்துரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பல பரிந்துரைகள் இருக்கின்றன. ஆனால் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய நீதி விசாரணை, குற்றவியல் நீதி விசாரணை சம்பந்தமாக சில பரிந்துரைகள் உண்டு. இந்த விசாரணையிலிருந்து வெளிவந்த சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த விசாரணையின் பெறுபவர்களின் படி இந்த 9 வருட காலத்திலே யுத்த குற்றங்களும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்களும் நிகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உண்டு. அதற்கு பொறுப்பானவர்கள் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது செய்வதாக இருந்தால் ஒரு குற்றவியல் விசாரணை நடத்தப்படும். குற்றவியல் விசாரணை என்று சொன்னால் அதற்கு பொறுப்பானவர்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் எடுக்க வேண்டும். வழக்கிலே முன்வைக்க வேண்டிய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அதை பற்றி உயர்ஸ்தானியர் சொல்லியிருக்கிறார். அது செய்யப்படுவதற்கு உயர்ஸ்தானியருடைய பரிந்துரை என்னவென்று சொன்னால், ஒரு கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த சென்ற 20 வருட காலத்திலே, 25 வருட காலத்திலே சர்வதேச சட்டம் வெகுவாக முன்னேறியுள்ளது. ருவாண்டாவிலே, முன்னாள் யுகோஸ்லாவியாவிலே பல குற்றங்கள் இழைக்கப்பட்ட போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்ற ஒன்று இருக்கவில்லை. ஆகவே அதற்கென்று பாதுகாப்பு சபையினாலே ஆணையிடப்பட்டு நீதிமன்றங்கள், தனியான நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. அதுக்கு பிறகு சர்வதேச நீதிமன்றம். ஆனால் ரோம் உடன்படிக்கையை கைச்சாத்திட்ட நாடுகளிலே குற்றங்கள் நிகழ்ந்தால்தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அது பாரப்படுத்தப்பட முடியும். இலங்கை அதிலே கைச்சாத்தவில்லை. கைச்சாத்திடாத ஒரு நாடு சம்பந்தமாக அந்த நாட்டிலே எழுந்திருக்கிற இப்படியான குற்றங்கள், சர்வதேச குற்றங்கள் சம்பந்தமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே வழக்கு நடத்த வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பு சபை மூலமாக மட்டும்தான் அது பாரப்படுத்தப்பட முடியும். அதோடு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இதுவரைக்கும் நடந்த சில வழக்குகளை நாங்கள் ஆராய்கிற போது அங்கே சொற்ப அளவிலான சில வழக்குகள், சில விடயங்களை குறித்து காட்டுகிற உயர் அதிகாரிகள், நாட்டு தலைவர்கள் சம்பந்தமான வழக்குகள் மட்டும்தான் நடத்தப்படும். அது எப்படியாக இருந்தாலும் இலங்கை சம்பந்தமாக
பாதுகாப்பு சபை ஊடாக செல்லாமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இப்பொழுதைக்கு நாங்கள் செல்ல முடியாது. இந்த சூழ்நிலையிலே உலகத்திலே மற்ற இடங்களிலே என்ன நடக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது கம்போடியாவிலே, சீரோலியாவிலே, பல வேறு இடங்களிலே இந்த கலப்பு நீதிமன்றம் என்ற ஒரு முறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதிலே பல சிறப்பு அம்சங்கள் உண்டு. நான் ஒன்றை சொல்வதாக இருந்தால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட நாட்டை கட்டுப்படுத்தாது. நான் பைண்டிங், அது அந்த நாட்டை கட்டுப்படுத்தாது. அந்த நாடு அது வாக்குகளினாலே நிறைவேற்றினாலும் கூட, அந்த நாடு இணைந்துதான் நிறைவேற்றினாலும் கூட அந்த நாட்டை கட்டுப்படுத்தாது. ஆனால் ஒரு கலப்பு நீதிமன்றம் அந்த நாட்டு சட்டத்திலேயே உருவாக்கப்படுமாக இருந்தால் அது அந்த நாட்டிலே அமுல்படுத்தக்கூடிய சட்ட வலுவை பெற்றதாக இருக்கும், அங்கே அமுல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவை அப்படியான சில சிறப்பியல்புகள் இந்த கலப்பு நீதிமன்றத்துக்கு உண்டு. இவற்றை ஆராய்ந்து இந்த விசாரணை அறிக்கை வருவதற்கு முன்னதாகவே நாங்கள் பல கரணங்களிலே, விசேஷமாக அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர்கள் இருவர் நம்மையிலே தேர்தலுக்கு பிறகு இலங்கைக்கு வந்தபோது, சர்வதேசிய கூட்டமைப்பாக அவர்களை சந்தித்த போது இந்த எங்களுடைய இந்த சிபாரிசை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கலப்பு நீதிமன்றம் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த கூட்டத்தொடர் ஆரம்பித்த போது இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் சிறப்பான ஒரு பேச்சை அங்கே நிகழ்த்தியிருந்தார். நாங்கள் எல்லா தருணங்களிலேயும் சொன்னதை செய்யவில்லை, எங்களுடைய வாக்குறுதிகளை மீறியிருக்கிறோம், எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார். எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு சொன்னார், ஆனால் இனிமேல் எங்களை நம்புங்கள். அந்த வேளையிலே நாங்கள் சொன்னோம், அது நம்புறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் இவர் நீங்கள் சொல்றதுக்காக நம்ப முடியாது, நீங்களே சொல்லுகிறீர்கள் இதனை ஒன்றையும் நாங்கள் சொன்னதை செய்யவில்லை என்று. செய்து காட்ட வேண்டும், செய்து காட்ட வேண்டும். செய்து காட்டுவதாக இருந்தால் எங்களுடைய அனுசரணை, எங்களுடைய உதவி இருக்கும். ஆகவே கலப்பு நீதிமன்றம் என்கின்ற பரிந்துரை அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அறிக்கையை வெளியிட்ட போது அது வெளிப்படையாக முன்வந்தது. எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் கேட்டு பெற்றெடுத்த இந்த சர்வதேச விசாரணை அறிக்கையின் பெறுபவராகிய ஒரு பரிந்துரையாகிய இந்த கலப்பு நீதிமன்றம் செயற்படுத்தப்பட வேண்டும். அதில் நிறைய பரிந்துரைகள் இருக்கு, ஆனால் இதை பற்றி ஒன்றை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். இந்த கலப்பு நீதிமன்றம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடாக இருந்தது. அதை இலங்கை அரசாங்கம் இப்பொழுது ஏற்றிருக்கிறது. தீர்மானத்திலே கலப்பு நீதிமன்றம் என்ற சொத்துடன் பாவிக்கப்படவில்லை, ஆனால் சுபாவத்திலே அது கலப்பு நீதிமன்றம் தான். வெளிநாட்டு நீதிபதிகள், முன்னர் சர்வதேச நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், விசாரணையாளர்கள் இருந்தது. இப்பொழுது முதுநலவாய மற்றும் வேறு வெளிநாட்டு நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், விசாரணையாளர்கள் என்ற சொற்கள் பாவிக்கப்பட்டது.